வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் இனிய தேசிய கணித தின நல்வாழ்த்துக்கள். உலகின் தலைசிறந்த கணித மேதைகளில் ஒருவரான சீனிவாச ராமானுஜன் அவர்களுடைய பிறந்த தினம் என்று, அதனால தான் அவருடைய பிறந்த நாளை கொண்டாடும் விதமாக ஒவ்வொரு வருஷமும் அவர் பிறந்த தினமான டிசம்பர் 22 நம்ம தேசிய கணித தினமாக கொண்டாடிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இன்று தமிழ்நாட்டுடைய மாநில தகவல் தொழில்நுட்ப தினமும் கூட. சீனிவாச ராமானுஜன் அவர்களுடைய ஒரு கணக்கு புதிரை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அநேகமாக நீங்கள் இந்த கணக்கு புதிரை நீங்கள் இதுக்கு முன்னாடியே பார்த்துருக்கலாம். பார்த்துருந்தவங்க கண்டிப்பாக பண்ணுங்க, பார்க்காதவங்களும் இது என்னன்றது பற்றி நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இந்த கணக்கு புதிரை என்னன்னா, இதுதான் இந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1+2, அதுக்குள்ள ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1+3 அண்ட் அதுக்குள்ள ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1+4 அப்படியே போயிட்டு இருக்கும். இந்த கணக்கு புதிரை நீங்கள் இதுக்கு முன்னாடியே பார்த்துருக்கலாம். இந்த கணக்கு புதிருக்கு ஒரு ப்ரூஃப் தராங்க, இந்த கணக்கு புதிரோடைய விடை என்ன அப்படின்ற மாதிரி. ஆக்சுவலாக சீனிவாச ராமானுஜன் இந்த கணக்கு புதிரை இப்படியே கொடுத்தாரானால, ஆக்சுவலாக இது அவர் 2 கணக்கு புதிர் கொடுத்தாரு. அந்த கணக்கு புதிர் 1+ அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சு இந்த நெஸ்டட் ராடிக்கல் வரும். இருந்தாலும் இந்த நெஸ்டட் ராடிக்கல் வேல்யூ கண்டுபிடிக்கிறது தான் கஷ்டன்றதுனால இதை மட்டுமே வச்சு தான் ராமானுஜன் அவர்களுடைய புதிர் சொல்லிட்டு போடுறாங்க. ஸோ நாமளும் அதை வச்சு இப்போ போட போகிறோம். இது என்ன பண்ண போகிறாங்கன்னா, நம்ம ஃபஸ்ட்டு 3 எடுத்துக்க போகிறோம். 3 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 எழுதுகிறோம். அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா 9 1+8 எழுதுகிறோம். அதுக்கடுத்து 8 2 × 4 எழுதுகிறோம். அடுத்து 4 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 16 எழுதுகிறோம். அதுக்கடுத்து அந்த 16 1+15 எழுதுறோம். அந்த 15 3 × 5 எழுதுறோம். அடுத்து என்ன பண்ண போறோம்னா, அதேதான் 5 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25 எழுதுறோம். அதுக்கடுத்து 1+24 எழுதிட்டு அது 4 × 6 அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே போயிட்டே இருக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா இது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1+2 அண்ட் 1+3 அண்ட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1+4 அப்படியே சொல்லிட்டு போயிட்டு இருக்கு. அப்போ இந்த இதோடைய மதிப்பு 3 தான் இருக்கணும் இல்லைங்களா? இப்படின்றது தான் எல்லாரும் வைக்கிறாங்க. ஆனால் ஆக்சுவலாக விஷயம் என்னன்னா, இது தப்பு. இது ஏன் தப்பு அப்படின்றத உங்களால் கண்டுபிடிக்க முடிச்சுன்னா உங்களுக்கு என்னுடைய பாராட்டுகள். ஆனால் இது ஏன் தப்புன்றதை நான் பின்னாடி சொல்கிறேன். அப்படின்னா ராமானுஜம் தப்பாக சொல்லிட்டாரா அப்படின்னு கேட்குறீங்களா? அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு உண்மை சொல்லணும்னா, ராமானுஜத்துடைய கணித ப்ரூஃப்கள் எல்லாம் ஒரு ப்ரொஃபஷனல் மேத்தமெட்டிஷியன்களுக்கு கூடவே ரொம்ப கஷ்டமானது. அப்படி பார்க்கும்போது என்ன மாதிரி சாதாரணமான நாட்களுக்கெல்லாம் அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனால் ஏன் இதில் என்ன பிரச்சனைனா, ராமானுஜம் போட்ட இது ரைட்டு தான். ஆனால் ராமானுஜம் கணக்கு புதிரும் அதுக்கான மதிப்பு 3ன்றதும் சரிதான். ஆனால் அவர் போட்ட வழிமுறை இந்த வழிமுறை இல்லைன்றது தான் பிரச்சனை. அவர் எப்படி போட்டார்ன்றது நான் சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் அவர் எப்படி என்ன எடுத்துக்க போறோம்னா, நான் ஃபர்ஸ்ட் n+2 ஈக்குவேஷன் எழுத போகிறேன். n+2 என்னன்னா n² + 4n+4 உங்களுக்கு தெரியும். அடுத்து இப்போ என்ன பண்ண போறேன்னா, இந்த 4 1+3 மாற்றி எழுத போகிறேன். அதாவது 1+n² + 4n+3 எழுத போகிறேன். இந்த n² + 4n+3 என்ற இந்த ஈக்குவேஷனை நான் காரணிப்படுத்தினேன்னா 1 × n+1 × n+3 வரும். இதை என்ன பண்ண போறேன்னா, இந்த பக்கம் இருக்கிற ஸ்கொயரை இந்த பக்கம் நான் ஸ்கொயர் ரூட்டாக மாற்ற போகிறேன். ஸோ n+2 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 + n+1 × n+3 அப்படின்னு வந்துருச்சு. இப்போ என்ன பண்ண போறேன்னா, இதில் நான் 2 பக்கமும் நான் என்னால் மல்டிபிள் பண்ண போகிறேன். ஸோ ஓகே, இதில் வந்துருச்சு. இப்போ இது வரைக்கும் ஓகே. ஆனால் இதில் என்ன பிரச்சனைனா, மற்றவங்க எப்படி இந்த ப்ரூஃப் திரும்ப கண்டினியூ பண்ணுறாங்கன்னா, இந்த n+3 இருக்கு இல்லைங்களா, அதை ஸ்கொயர் ரூட் ஆஃப் n² + 6n+9 எழுதிக்கிறாங்க. அதுக்கடுத்து 1 இந்த பக்கம் 1 n² + 6n+8 n+2 × n+4 எழுதுறாங்க. திரும்ப n+4 என்ன பண்ணுறாங்கன்னா, ஸ்கொயர் ரூட் ஆஃப் n² + 8n + 16 எழுதிட்டு திரும்ப அந்த 1 கொண்டு இதே மாதிரி அப்படியே கண்டினியூஸாக கொண்டு போயிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, இதை 1 × 1 + n+1 அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராடிக்கல் நெஸ்டட் ராடிக்கலாக மாற்றுறாங்க. ஆக்சுவலாக அப்படி மாற்ற முடியாது. ராமானுஜம் இதுதான் மற்றவங்களுக்கும் ராமானுஜத்துக்குமான வித்தியாசம். ராமானுஜம் அவர்கள் எப்படி இதை சால்வ் பண்ணுறாருன்னா, இந்த n × n+2 இருக்கு இல்லைங்களா, அதை ஒரு f(n) அப்படி எடுத்துக்கிறாரு. எடுத்துட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா, நம்ம முன்னவே கண்டுபிடிச்சிட்டோம் n × n+2 n × ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 + n+1 × n+3 ஓகேங்களா? நல்லா பாருங்க, f(n) n × n+2ன்னா n+1 × n+3 என்னன்னா f(n+1) தானே இருக்க முடியும். அதனால அந்த இடத்துல அவர் fn+1 சப்ஸ்டிட் பண்றாரு. ஓகேங்களா? அடுத்து என்ன அப்ப f(n)க்கான ஃபார்முலா நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அந்த f(n)க்கான ஃபார்முலா இது. இப்போ என்ன பண்ண போறோம்னா, f(n) இதுன்னா fn+1 என்ன இதோ அதை நம்ம சப்ஸ்டிட் பண்ண போறோம். ஸோ சப்ஸ்டிட் பண்ணாங்கன்னா நமக்கு இந்த மாதிரி வரும். ஸோ திரும்ப fn+2க்கு திரும்ப சப்ஸ்டிட் பண்றோம். அப்போ சப்ஸ்டிட் பண்ணாங்கன்னா நமக்கு
இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். இதுதான் வந்து இப்படி தான் அவர் ப்ரூஃப் கொடுக்குறாரு. இதை வச்சு என்ன பண்ண போகிறோன்னா, இது n+2 மாதிரி இதே இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா n+3க்கு அவர் கொண்டு வராரு. ஓகேங்களா? இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்காக வந்துட்டு வந்து என்ன பண்ணுறா, ஒரு காமனான ஒரு ஃபார்முலாவை கொண்டு வராரு. அந்த ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த ஃபார்முலா. x plus n plus a equal to square root of ax plus n plus a that whole square plus x into அந்த மாதிரி இந்த ஈக்குவேஷன் அப்படியே போயிட்டே இருக்கும். இதுதான் அந்த ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவில் x equal to 2, n equal to 1, a equal to 0ன்றதை நம்ம சப்ஸ்டிட் பண்ணுங்கன்னா நமக்கு அந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1+2 அந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1+3 அந்த மாதிரி அந்த ஈக்குவேஷன் வரும். அதோடைய அதே மாதிரி x equal to 2 plus n equal to 1 and a equal to 0ன்ற சப்ஸ்டிட் பண்ணாங்கன்னா நமக்கு 3 வரும். அப்போ அந்த ஈக்குவேஷனுக்கான வேல்யூ 3 தான். ஸோ ராமானுஜம் கரெக்டாக தான் சொன்னார். ஆனால் அதை ப்ரூஃப் பண்ணதில் வந்து என்ன இதுன்னா, இவங்க வந்து அந்த ப்ரூஃபையே வேற மெத்தடில் பண்ணதுனால அது தப்பு. மற்றபடி அவரோட ஈக்குவேஷன் அந்த ஈக்குவேஷனும் அதுக்கான மதிப்பும் சரிதான். ஸோ அது மட்டும் இல்லாமல் அவர் இன்னொரு 2 புதிர் சொல்லியிருந்தான்னு சொல்லுவீங்களா? ஒரு புதிர் நான் சொல்லிட்டேன், இன்னொரு புதிரை கொடுக்குறேன். இதுதான் அந்த புதிர். இந்த புதிரோடைய மதிப்பு என்னன்னு கண்டுபிடிங்க. இதில் x உடைய வேல்யூ என்ன, n உடைய வேல்யூ என்ன, a உடைய வேல்யூ என்னன்றது கண்டுபிடிங்க. ஃபார்முலா முன்னாடி இருக்கு, அதை பார்த்து கூட நீங்க ட்ரை பண்ணுங்க. கீழே கமெண்ட்ல அதை மென்ஷன் பண்ணுங்க. நண்பர்களே, ராமானுஜம் வந்து ஒரு மிகப்பெரிய கணித மேதை. அவர் வந்து நம்ம தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் நமக்கெல்லாம் பெருமை. ஆனால் பார்த்தீங்கன்னா சமீப காலங்களில் கணக்குன்றதே வந்து ஒரு மனப்பாடம் பண்ணக்கூடிய ஒரு பாடமாக மாறிட்டு வருது. பசங்க எல்லாமே கூட இப்போல்லாம் வரவங்கலாம் வந்து ஃபார்முலா மனப்பாடம் பண்ண சப்ஸ்டிட் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் ஷார்ட்கட்டையுமே கூட ஷார்ட்கட் மட்டும் மனப்பாடம் பண்ணால் போதும், அதை வச்சு நீ கடகடன்னு அப்ளை பண்ணணும், ஆன்சர் கொண்டு வரணுன்றதை மட்டும் தான் நினைக்கிறாங்களே தவிர ஏன் அந்த ஃபார்முலா வந்துச்சு அல்லது ஏன் அந்த ஷார்ட்கட் ஒர்க் ஆகுது அப்படின்றத மத்தியெல்லாம் கூட அவங்க கவலைப்படுறதே கிடையாது. இது வந்து ரொம்ப மோசமான ஒரு இதாக நான் பார்க்குறேன். அது மட்டும் கணக்குன்றது வந்து சும்மா மனப்பாடம் பண்ணுறதுக்கு மட்டுமே இல்லை, அது நம்ம வாழ்க்கையிலே நிறைய இடங்கள்ல பயன்படக்கூடியது. கணக்கை வந்து நம்ம நடைமுறை வாழ்க்கைக்கு பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குன்றது வந்து நிறைய பேர் தெரிஞ்சுக்காமையே கணக்கு படிக்கிறாங்க. அது நல்லதுக்கு இல்லைன்னு எனக்கு தோணுது. அது இல்லாமல் கணக்குக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்லேயும் சரி, இதில் இங்கிலீஷ் மட்டும் மற்ற லாங்குவேஜ்லாம் பார்த்தீங்கன்னா மேகசைன்ஸும் ஜர்னல்ஸ் எல்லாமே வருது. ஆனால் தமிழில் பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிற மாதிரியான ஒரு மேகசைன் இல்லை ஜர்னல் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு இல்லவே இல்லைன்னு நினைக்கிறேன். மேபி 1 or 2 இருக்கலாம். ஸோ என்னுடைய ஆசை என்னன்னா, கணக்கில் வந்து கணக்கு சார்ந்து ஒரு தமிழில் ஒரு ஜர்னல் அல்லது மேகசைனை வந்து கொண்டு வரணுன்றதை நான் ஆசைப்படுறேன். ராமானுஜம் பிறந்த தினமான இன்றைக்கு நான் அந்த ஆசையை நான் உங்ககிட்ட சொல்கிறேன். அந்த மேகசைனில் வந்து நம்ம பழங்காலத்தில் இருக்கிறது முதற்கொண்டு இப்போ இருக்க இது வரைக்கும் எல்லாமே வந்து கண்டிப்பாக இது செய்கிற அளவுக்கு வரணும். பட் ஆரம்ப காலத்தில் அப்படி முடியுமான்னு தெரில. ஏன்னா நானும் ஒரு சாதாரண ஒரு பிகினர் தான் கணக்கு பொறுத்த வரைக்கும். ஆனால் கண்டிப்பாக அந்த மாதிரியான ஒரு ஹை லெவல் மேத்தமெட்டிக்ஸையும் கூட எளிமையாக புரிஞ்சக்கூடிய அளவுக்கான ஒரு மேகசைனாக அது மாறணும்னு நான் ஆசைப்படுறேன். உடனே அப்படி ஒரு மேகசைன் இது பண்ண போறீங்களா, அதோடைய விலை என்னவா இருக்கும் அப்படிலாம் நீங்கள் கேட்காதீங்க. ஏன்னா நான் அது ஒரு பிரிண்ட் மேகசைனாக கொண்டு வர முடியும்னு எனக்கு தோணலை. ஏன்னா அதுக்கு ரொம்ப காஸ்ட் ஆகும். அது இல்லாமல் அதை மார்க்கெட் பண்ண அந்த மாதிரியான இதுங்கள்லாம் இருக்குது. ஸோ அதை வந்து ஒரு மேகசைனாக மட்டும்தான் நான் கொண்டு வரணும்னு ஆசைப்பட்றேன். அதை வந்து ஃபஸ்ட்டு ஒரு ட்ரையல் பேசிஸில் வந்து ஒரு மேகசைனாக கிண்டில் மூலமாக எல்லாரும் டவுன்லோட் பண்ணி படிக்கிற மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறமா ரெஸ்பான்ஸ் பார்த்துட்டு அடுத்த லெவலுக்கு அதை எடுத்துகிட்டு போகலான்றது மாதிரி யோசிச்சு வச்சுருக்கேன். ஓகே, இது நல்ல ஐடியா. இந்த மாதிரியான ஒரு நம்மளுடைய இதை நம்ம தெரிஞ்சுக்கணுன்ற மாதிரியான ஒரு இது இருந்ததுன்னா அதை பற்றி உங்களுக்கு ஏதாச்சும் உங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுன்றதை நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அவ்வளோதான் நண்பர்களே, வேறு ஒன்றும் இல்லை. நன்றி. ஏன் அந்த f(n) பதிலாக ஏன் அந்த நார்மலாகவே ஸ்கொயர் மூலமாக ப்ரூஃப் பண்ண முடியாதுன்றதை நான் பின்னாடி சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி 0 = 1 அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ பார்த்துனவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஏன் அப்படி ப்ரூஃப் பண்ண முடியாது அப்படின்ட்டு. அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா அந்த வீடியோக்கான லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்க்கறதுனா பாருங்கள். ஆக்சுவல் பொதுவாக என்னதுன்னா, ஒரு சமன்பாட்டில் படி அல்லது அடுக்குகளுடைய எண்ணிக்கையை நாம் பாட்டு நம்மளால் உயர்த்திக்கிட்டே போகக்கூடாதுன்றது தான் அதோடைய விதி. அந்த விதியை மீறதுனால தான் அந்த வகையில் நாம் அதை ப்ரூஃப் பண்ண முடியாது. மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. அவ்வளோதான் நண்பர்களே.